நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஏன் எலெக்ஷன் பக்கம் வந்துருச்சு அதனால. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வேணும் கொடுத்தாங்க. எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க பணம்? நம்ம ஓட்டு வாங்கணும், ஜனங்களை பிடிக்கணும், அதனால இந்த 5000 ரூபாய். அதனால தேர்தல் வர போகிறது என்பதற்காக மக்களை ஏமாத்தணுங்கிற அடிப்படையில் திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி. என்ன அறிவிப்புனா, வருஷத்துல எப்பவுமே வெய்ய காலம் வருது. இந்த வருஷம் மாத்திரம் எப்படி வெயிலுக்குன்னு கொடுத்தாங்க? இந்த வருஷம் தான் வெயிலா? இந்த வருஷம் வெயில் இல்லைங்களா? எத்தனையோ பேருக்கு தராம இருக்கிறாங்க, ஏன் தரல? பகுதி பேருக்கு கொடுத்து பகுதி மக்களுக்கு இல்லைன்ட்டாங்க. பாக்குறீங்களா நீங்களே? பாலியல் வன்கொடுமை எவ்வளவு நடக்குது பாக்குறீங்களா? ஒரு சின்ன குழந்தைங்களை கூட எவனும் விட்டு வைக்கிறது இல்ல. அவங்க சொல்றாங்க பாதுகாப்புன்னு இல்ல, நாங்களே பாக்குறோம்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. ஒரு 4 வயசு குழந்தையா, 1 வயசு குழந்தையா யாரும் விட்டு வைக்கிறது இல்ல. ஒரு கிழவிகள் கூட விட்டு வைக்கிறது இல்ல. இந்த பசங்க குடிச்சிட்டு வந்துடுறாங்க. அம்மா அப்பாக்கு எவ்வளவு கேவலம், எவ்வளவு சண்டை. குழந்தைங்க எல்லாம் எபிசோட் 5ல இருந்து எல்லாரும் போதை ஏற்றிட்டு தான் இருக்காங்க. கட்டுப்பாடு இல்லை. ஏன் இந்த ஆட்சி இதை சரி பண்ண முடியாதா? போலீஸ்காரங்கள என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஏன் இப்படி இருக்குது இந்த ஆட்சி? இந்த ஆட்சியே சரியில்லை. இதுக்கு முதல் இருந்த ஆட்சி நல்லா இருந்தது. இந்த ஆட்சி சுத்தா மோசம். எடப்பாடி ஐயா ஆட்சி நல்லா இருந்தது.